வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும். நாம் மனோநாசத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது மனதினுடைய இறப்பு என்று சொல்லலாம், த டெத் ஆஃப் மைண்ட். அது எவ்வாறு நிகழும் என்பதற்காக நாம் ஒரு வழிமுறையை சொல்லி இருந்திருந்தோம். அதன் மூலமாக மனம் என்பது அழிக்கப்படுகின்றது என்பதையும் சொன்னோம். மனம் என்பது அதாவது மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பதிவுகள் அழிந்தாலும் மனம் அதனுடைய ஒரு உருவமற்ற உருவத்தை விடுவதில்லை என்றே வைத்துக்கொள்ளலாம். அது இருக்கின்றது. ஆனால் அதிலே நம்முடைய சமுதாய சம்சார வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளின் பதிவுகள், ஐம்புலன்களின் மூலமாக கிடைத்த பதிவுகள் யாவுமே அழிக்கப்பட்டு விடுகின்றன. அப்படி அழிக்கப்படாமல் இருந்தாலும் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்பது வேறொரு வழியாக பார்த்தோம். அதாவது மனதிலிருந்து எண்ணங்கள் வெளிவரும் பொழுது அந்த பதிவுகளிலிருந்து எண்ணங்கள் வெளிவருகின்றது. அதன் மூலம் நமக்கு பழைய கால நிகழ்ச்சிகள், அது சம்பந்தமான உணர்வுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருகின்றது. எப்பொழுது நாம் அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கின்றோமோ அல்லது அந்த எண்ணத்தின்படி நடக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அந்த நினைவு பதிவு மிகவும் ஆழமாக பதிந்து வலிமை பெற்று விடுகின்றது. இதுதான் உயிரூட்டுவது என்று சொல்வது. மனதுக்கு உயிரூட்டுவது என்றால் நாம் வருகின்ற எண்ணத்தை அல்லது வரவழைக்கப்பட்ட எண்ணத்தை நாம திருப்பி நினைத்து யோசிப்பது, இதுதான் உயிரூட்டுவது. அவ்வாறு நாம் நினைப்பதன் மூலமாகவும் அதன் மூலம் நாம் மனதிலே ஒரு எண்ண ஓட்டங்களை சுழல வைப்பதன் மூலமாகவும் அந்த எண்ணமானது, அதாவது அந்த நினைவு பதிவானது மிக வலிமை பெற்று விடுகின்றது. அதற்கு உயிரூட்டுவது நாம் தான். அப்படி இல்லாமல் அதை நாம் கையில் எடுக்காமல் இருந்தால் அது தானாகவே வலிமை இழந்து உயிரற்று போய்விடும் என்பதையும் பார்த்தோம். அதுதான் ஒரு மிக சிறந்த வழி. அது இறைவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்றே நாம் சொல்லுகின்றோம். எதை நாம் கையில் எடுக்கவில்லையோ அது வலிமை இழந்து தானாகவே அழிந்துவிடும் அந்த மொமெண்ட். ஆனால் பதிவு இருக்கும். வந்த எண்ணம் அழிந்துவிடும். ஏனெனில் அதற்கடுத்த எண்ணம் வருவதற்காக நாம் தயாராக இருப்போம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த எண்ணம் சம்பந்தப்பட்ட நினைவு பதிவு மனதிலே அழியாமல் இருக்கும். ஆனால் என்ன ஒரு அழகு என்றால், எவ்வாறு நாம் கையில் எடுக்காமல் இருக்கும், எந்த எண்ணங்களையும் கையில் எடுக்காமல் இருக்கும் பட்சத்திலே அந்த மனதிலே பதிந்து கிடக்கின்ற நினைவு பதிவுகள், அனுபவ பதிவுகள், உணர்ச்சி பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை இழக்க துவங்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை மறந்தே விடுவீர்கள். நிறைய விஷயங்கள், லட்சக்கணக்கு விஷயங்கள் அவ்வாறு தான் மறக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும். அதை நாம் மறந்து விடுகின்றோம். அதுதான் அவ்வாறு நினைவு பதிவுகள் இல்லாமல் போவது தான் நாம் மனதினுடைய இறப்பு, டெத் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுகின்றோம். இப்பொழுது இந்த டெத் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்படுவது இரு வகையாக உண்டு. ஒன்று, நாம் உயிருடன் இருக்கும் பொழுதே நம்ம மனதை இறக்க வைக்கலாம். ஒன்று, அதை ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள், அவர்கள் அதை அடைந்து விட்டார்கள். உயிருடன் இருக்கும் பொழுதே மனதை இறக்க வைத்தல் என்பது, அதைத்தான் புத்தரும் திருப்பி திருப்பி சொல்லுவார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அதையேத்தான் அடிக்கடி வலியுறுத்துவார். உயிருடன் இருக்கும்பொழுதே மனம், அதாவது உயிருடன் இருக்கும்போது இந்த உயிர் இருக்கின்றது, உடல் இருக்கின்றது, ஆனால் மனம் இல்லை என்றுதான். அப்போது மனம் இறந்து விட்டது. அப்பொழுது கேட்கலாம், மனம் இறந்து விட்டால் நாம் எவ்வாறு செயல்பட முடியும் என்று. அது நடக்கும். எனில் மனம் என்பது மனித மனம்தான் இறந்து விட்டதே ஒழிய பிரபஞ்ச மனம் இறக்கவில்லை. பிரபஞ்ச மனம்தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றது. நமது உடல்களாகட்டும், நம்முடைய உறுப்புகளாகட்டும், எல்லாவற்றையுமே அந்த பிரபஞ்ச மனம்தான் இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போது மனித மனம் இறந்து விட்டால் நமக்கு அதை பற்றி சிறிதளவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆக நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு உன்னதமாகவே செய்வீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு விதமான மனதினுடைய இறப்பு என்னவென்றால், மனிதன் தன்னை பற்றி அறிந்த பிறகு, அதாவது ஞானிகள் தாங்கள் பெற்ற ஞானத்தின் மூலமாக தன்னை அறிந்து எப்பொழுது இந்த உடலை விட்டு செல்கின்றார்களோ அப்பொழுது அந்த மனம் இறந்து போய்விடும். அந்த மனம் அடுத்த பிறவிக்காக ஒரு
கேரி ஃபார்வர்ட் ஆகாது. சாதாரண மனிதர்களாகிய நாம் இறக்கும்போது என்ன நடக்குது என்றால், உயிர் அது சென்று ஆன்மாவாது ஜீவாத்மா என்பது பரமாத்மாவோடு கலந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். எவ்வாறெனில், ஒரு கடலிலே வருகின்ற அலையானது அந்த அலையினுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு அது மறைந்து விடுகின்றது கடலோடு. ஆனால் மறுபடியும் அது எப்பொழுது வர வேண்டுமோ இன்னொரு அலை வருகின்றது. அதே போலத்தான் ஜீவாத்மா பரமாத்மாவில் போய் ஐக்கியமாகிவிட்டால் எப்பொழுது அது பிறப்பு எடுக்க வேண்டுமோ அப்பொழுது இன்னொரு உடலை தேடி பெற்று விரும்பி வாங்கி அந்த மனதோடு சேர்ந்து வருகின்றது. மனம் இறப்பதில்லை, இறந்தாலும் அது ஒரு நினைவு பதிவாக சூட்சுமத்திலேயே தங்கி விடுகின்றது. ஏனெனில் நாம் செய்த கர்மங்கள் எல்லாமே அது ஒரு கர்மங்கள் நினைவு பதிவுகளாக சூட்சும மனதில் தங்கிவிடுகின்றது. அந்த சூட்சும மனம் இறப்பதில்லை. அந்த மனமே மற்றொரு பிறவிக்காக ஆன்மா வரும்பொழுது அதனுடன் சேர்ந்து கொண்டு மற்றொரு உடலை உருவாக்கி கொடுக்கின்றது. இவ்வாறு தான் நடக்கின்றது. ஆனால் ஞானிகள் அவர்கள் தங்களுடைய உடலை விட்டு செல்லும் பொழுது என்னவாகின்றது என்றால், அவர்கள் உடலை விட்டு உயிர் சென்றுவிடும். அதே சமயத்தில் மனமும் அழிந்து போய்விடும். மனம் எங்கேயும் சூட்சும உலகிலே மறுபடியும் தேங்கி நிற்க வேண்டிய அவசியம், ஏனெனில் அங்கே மனமே கிடையாது. நான் சாதாரண மனிதனுக்கு அவன் பண்ண பாவ புண்ணியங்கள் விதமாக கர்மாக்கள் மூலமாக அந்த மன உடல் என்பது மனோமய கோஷம் என்பது அது தங்கி விடுகின்றது, சூட்சுமத்தில் தங்கி விடுகின்றது. மற்றொரு ஆன்மாவுடன் இணைந்து அப்பொழுது அது மறுபடியும் வேறொரு பிறவியாக உருவெடுக்கின்றது. இவ்வாறு தான் நடக்கின்றது. இதுதான் டெத் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள், மனோநாசம் என்று சொல்வார்கள். என்னவென்றால், ஒன்று உயிர் இருக்கும் பொழுதே மனம் இறப்பது, மற்றொன்று உடலை விட்டு உயிர் செல்லும் பொழுது அந்த மனம் இறந்து போவது. அப்போது டெத் ஆஃப் மைண்ட், மனதினுடைய இறப்பு என்பது இரு வகையாக நிகழலாம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானிகள் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மனதை நாசப்படுத்தி விடுவார்கள். இதுதான் மனோநாசம் அல்லது டெத் ஆஃப் மைண்ட் என்பதை பற்றிய சிறிய விளக்கம். நன்றி, வணக்கம்.